பிரைஸ் லார்ட். தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் கூட உங்களை யாவரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைய நாள் தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். வேதத்தை வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். என்னோடு கூட பைபிள் எடுத்து யாத்திராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 15வது அதிகாரம் 25வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 15:25. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. ஓகே, இந்த வேத பகுதி நமக்கு தெரிந்த ஒரு அறிமுகமான ஒரு வேத பகுதி, நல்லா தெரிஞ்சிருக்கும். மாறாவை மதுரமாய் மாற்றின தேவன். இந்த பேக்ரவுண்ட நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள், பல லட்சம் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு வழிப்பிரயாணமாக வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்பதான் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. செங்கடலை 2ஆக பிளந்து அதன் நடுவாக நடந்து வந்து இப்பொழுது சூர் அப்படிங்கிற ஒரு வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு நடந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 நாட்கள் வனாந்திரத்தின் வழியாக நடந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அத்தனை லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த லட்சம் ஜனங்கள்ல எத்தனை கை குழந்தைகள் இருந்திருப்பாங்க, எத்தனை சின்ன பிள்ளைங்க இருந்திருப்பாங்க, எத்தனை முதியவர்கள் இருந்திருப்பாங்க, எத்தனை வாலிபர்கள் இருந்திருப்பாங்க. எல்லாருக்கும் தேவையானது முதலாவது உணவு, அடுத்து தண்ணீர். இது எல்லாமே தேவை. ஒருவேளை உணவு இல்லாம கூட நம்ம வாழ்ந்துடலாம், ஆனா தண்ணி இல்லாம வாழ்றது ரொம்பவே கஷ்டம். எல்லாவற்றிற்குமே அவசியமானது தண்ணீர். இப்போ அதுவும் நார்மலான ஒரு பாதையில நடந்து வரல, செழிப்பான இடங்கள் வழியாக நடந்து வரல. அவர்கள் நடந்து வந்த பாதை ஒரு வனாந்திரத்தின் வழியாக நடந்து வராங்க. ஒரு நாள் தண்ணி குடிக்காம இருந்தாலே நம்ம எவ்வளவு கஷ்டமா இருக்கும். கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு மேலாக தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு வராங்க. 1 லிட்டர் தண்ணியா 2 லிட்டர் தண்ணியா, எத்தனை லட்சம் லிட்டர் தண்ணி கொடுத்தாலும் அத்தனை லட்சம் பேருக்கு போதாது. இப்ப மோசே என்ன பண்ணுவாரு? அதனால மோசே என்ன பண்ணாராம்? ஆண்டவரை நோக்கி கெஞ்சினாராம். ஆண்டவரே, இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு நான் எங்க தண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சும் போது ஆண்டவர் அங்க ஒரு இடத்த காண்பிக்கிறார். அந்த இடத்துல தண்ணீர் இருக்குது. ஆனா அந்த இடத்துல உள்ள தண்ணிய ஜனங்கள் யாராலையும் குடிக்க முடியல. ஏன்னா அந்த தண்ணி அவ்வளவு கசப்பா இருக்குது. இதை பார்த்த உடனே ஜனங்களுக்கு பயங்கர கோபம். இதுக்குதான் எங்களை எகிப்து தேசத்துல இருந்து கூட்டு வந்தீங்களா? இதுக்கு நாங்க எகிப்துல இருந்திருக்கலாமே அப்படின்னு பல வார்த்தைகள் அள்ளி தெளிக்கிறாங்க. உடனே மோசே ஆண்டவர் நோக்கி கெஞ்சுறான். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, நான் என்ன பண்றது அப்படின்னு. உடனே தேவன் ஒரு மரத்தை காண்பித்தாராம். இந்த வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்குது, தேவன் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். மோசே உடனே என்ன பண்றாரு? அந்த மரத்தை வெட்டி அந்த கசப்பான இருக்கிற அந்த மாறாவின் தண்ணீருக்குள்ள அந்த மரத்தை போடுறாரு. அந்த தண்ணீர் மதுரமாய் மாறிற்று என்று பார்க்கிறோம். இதுல ஏன் மோசே மரத்தை வெட்டி அந்த தண்ணியில போடணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு டவுட் வரும். அப்படிதானே? எதை செய்தாலும் தேவன் காரணம் இல்லாமல் செய்ய மாட்டார். இது அப்படியே ஆவிக்குரிய ரீதியா நம்ம எடுக்கும் பொழுது எல்லா பொருட்களுக்குமே ஒரு ஊமையாக உருவகப்படுத்தி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கும். பொதுவாக இந்திய தேசத்துல நதிகளை எதுக்கு ஒப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்னா பெண்களுக்கு ஒப்பிட்டு சொல்லுவோம். அப்படிதானே? கங்கை, யமுனா, வைகை, இப்படி ஆறுகளை என்ன பண்ணுவோம்னா பெண்களுக்கு அது ஒரு அவள் அப்படிங்கிற ஒரு உருவகப்படுத்தி நாம் சொல்லுவோம். அதே போல வேதத்திலையும் பல காரியங்களை இதற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. மரம், அது எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட்டு அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. மரம், செடி, இது போன்ற காரியங்கள் எல்லாவற்றிலுமே சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 15வது அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம், அவர் திராட்சை செடி, நாம் கொடிகள். இதெல்லாம் இயேசுவை குறிக்கிற வார்த்தைகள். அப்போ இந்த மரம் ஆவிக்குரிய ரீதியாக நாம் எடுக்கும் பொழுது இயேசுவை ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல இருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். என்னவென்று சொன்னால், இன்றைக்கும் கூட பல நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாறாவை போல கசப்பான சூழ்நிலைகள் வரும். பிரச்சனைகள், போராட்டங்கள், மிகுந்த சூழ்நிலைகள் வரும். அப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட அனுமதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைய நாட்கள்ல பல நேரங்களில் நாம் செய்யறது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் முதலிடம் கொடுக்காம இருக்கிறோம். தேவன் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார், இயேசு கிறிஸ்துவை காண்பித்தார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரை அறியாத உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, எதிர்த்த வீட்டுல இருக்கிறவங்க, உங்க வீட்டுக்கு பால் பாக்கெட் போட வர்றவங்க, கீரை விற்க வர்றவங்க, இவங்க எல்லாருக்கும் காண்பிக்க வேண்டியது, சொல்ல வேண்டியது யாரை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை. அவர்கள் எல்லாரும் மாறாவின் அனுபவத்திற்குள்ளாக இருக்கிற ஜனங்கள். அவர்களுக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க, உண்மையாக நடந்த சம்பவத்தை. ஒரு பூ விற்கிற அம்மா இருந்தாங்களாம். அந்த அம்மா படிக்கல, அவங்களுக்கு எந்த ஒரு காரியங்களும் தெரியாது, படிப்பு சம்பந்தமான. அவங்க ஏன்னா ஸ்கூலுக்கு போகல.
ஆனா அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஆசை, நான் எப்படியாவது சுவிசேஷம் சொல்லணும், மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவிக்கணும் அப்படின்னு. ஆனா அவங்க ஒரே ஒரு காரியத்தை மட்டும் செஞ்சாங்க. எப்பெல்லாம் பூ விற்கும் பொழுது யாரெல்லாம் பூ வாங்க வராங்களோ அவங்ககிட்ட ஒரே ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, அம்மா இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவருமா, என் வாழ்க்கையில இந்த அற்புதத்தை செய்தார், நீயும் நம்பு, உன்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மூலமாவே நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாம். இது ஒரு உண்மை சம்பவம். அதே போலதான் இன்றைய நாட்கள்ல நம்மை நோக்கி நம்மளிடத்தில் தேவைகளுக்கென்று ஏதாவது ஒரு கஷ்டத்தை சொல்லி நம்மளிடத்தில் புலம்புகிறவர்களுக்கு நாம காட்ட வேண்டியது இயேசு கிறிஸ்துவை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நாம் அவரிடத்தில் சொல்லும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த காரியம், அந்த மாறா மதுரமாக மாறும். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, இன்றைக்கிலிருந்து நான் ஒரு வருடத்திற்காவது உம்முடைய அன்பை நான் சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நாம தீர்மானம் எடுக்கும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் நம்மை பயன்படுத்த ஆரம்பிப்பார். நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாரும் தீர்மானம் எடுக்க ரெடியா இருக்கிறீங்களா? என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி, எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே வர அருமையான வேத பகுதியை பார்க்க நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களிடத்தில் தேவைகளுக்கென்று ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையை வெறுத்து கசப்போடு வருகிறவர்களுக்கு ஆண்டவரே உண்மை பற்றி சொல்ல, இயேசுவை பற்றி அறிவிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களிடத்து பயன்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எந்த சூழ்நிலைகளும் உண்மை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களும் ஆண்டவரே தங்கள் பணிபுரிகிற, வேலை பார்க்கிற, படிக்கிற, ஆண்டவரே தொழில் செய்கிற இடங்கள்ல உம்முடைய அன்பை, இயேசுவை பற்றி சொல்ல அவர்களுக்கு மன தைரியத்தையும் ஆண்டவரே வாஞ்சையும் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் செய்யற எல்லா வேலைகளையும் உடைய கரத்துல தருகிறோம். நீர் எங்களோடு இடைபடுவீராகப்பா. உடைய நாம மகிமை பெறட்டும். எங்களை தாழ்த்தி தருகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். Thank you. God bless you. Have a nice day.